ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று எடுத்திருக்காங்க அமைச்சர்கள்லாம். அதை மீறுற மாதிரி கேபினெட் மீட்டிங்ல ஒரு 2 பேர் கலந்துகிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட். அந்த 2 பேர் விஷயத்தை கண்டும் காணாம கவர்னர் இருக்க முடியாது. அவரு தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். எனவே அதையும் விசாரிக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி பார்க்கணும். அப்ப கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா 167 அவருக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாத்தையும் ரெக்கார்டை கொண்டு வா, கட்சி தாவல் நடந்துச்சான்னு பார்க்கணும்னு அசம்பிளி செக்ரட்டரிய, பப்ளிக் செக்ரட்டரிய, சீஃப் செக்ரட்டரிய, டிஜிபிய எல்லாரையும் அழைச்சி விளக்கம் கேட்கணும். அந்த விளக்கத்தில் அவருக்கு திருப்தி வரலன்னா 356ல அவர் ஒரு ரிப்போர்ட்டை மத்திய அரசுக்கு அனுப்ப முடியும். தமிழ்நாட்டில் ஏன்னா நான் அந்த 2வது சொன்னேன், இந்த அபிஷியல் சீக்ரெசி அப்படின்னு பிசினஸ் ரூல்ஸ் ஒன்று இருக்கு. பிசினஸ் ரூல்ஸ் படி தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் படி யார் யார் தான் கேபினெட் மீட்டிங்ல இருக்கணும்னு இருக்கு. அப்ப அதுல இல்லாத 2 பேர் கலந்து கொண்டா அது அபிஷியல் சீக்ரெசி ஆக்டுக்கு எதிரானது. அவ்வாறு நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். இதே மாதிரி ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கு. 91 ஜனவரியில திமுக ஆட்சியை கலைச்சாங்க. எதுக்காகனா தமிழ்நாட்டுடைய ரகசியங்கள் வெளியே போயிடுச்சு, அப்படிதானே கலைச்சாங்க. அதே நிலைமை இப்ப இருக்கு. இப்ப அபிஷியல் சீக்ரெசி வெளியே போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு, கேட்க வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு இருக்கு. விளக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு, அதிகாரிகள் இருக்கு. நான் விஜய சொல்லல. விஜய் ஆனா அவங்களுக்கு சட்டமும் தெரியல, ஒன்றும் தெரியல, அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல ஃபாலோ பண்ற மாதிரியும் தெரியல. எனவே சீஃப் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, சம்பந்தப்பட்ட கேபினெட் செக்ரட்டரி இருந்தா இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் பிரேக் டவுன் தமிழ்நாட்டில் 30ஆம் தேதியோட மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள்ல இருக்கிற பிபிஜிபிக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா 3 நாள் போடவே இல்லை. போடாம ஒரு கோர்ட் நடந்திருக்குன்னா அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். இதெல்லாம் தான் கவர்னர் கேட்கணும். ஏன்னா பேர் மக்கள் மாளிகை, மக்களோட குறை அவர் தானே கேட்கணும். எனவே கவர்னர்கிட்ட இன்னைக்கு ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவர் இதுல உறுதியா தலையிடுவார்னு நம்புறோம். ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா முறைப்படி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மனு கொடுத்துட்டு நீதிமன்றத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. குதிரை பேரம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அதிமுக மட்டும் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, தாவேக்காவே சொல்லுது. அவரு ஒரு கம்ப்ளைண்ட் இளையராஜா எம்எல்ஏ கொடுத்திருக்காரு. ஐயா சிபிஐஎம் சண்முகம் சொல்லியிருக்காரு, வைகோ சொல்லியிருக்காரு ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்குன்னு. எனவே இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் ரொம்ப ஆபத்தானது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. இதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். நல்ல தீர்ப்பு, நல்ல முடிவை ஆளுநர் எடுப்பார் என்று உங்களை போல சாமானிய மக்களை போல நாங்களும் நம்புறோம்.